ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இங்கே பாருங்க வாட்டர் ஆப்பிள் தாங்க பறிச்சுட்டு இருக்கோம். இங்கே பாருங்க மரத்துலேருந்து இப்போ கொத்தா இதை பறிக்க போகிறோம். பாருங்க பாருங்க செம்மையாக இருக்குது பாருங்க வாட்டர் ஆப்பிள். சூப்பராக பறிச்சாச்சு. இங்கேயும் பாருங்க செம்மையாக இருக்குது வாட்டர் ஆப்பிள். இங்கே பாருங்க இது பேர் ஜாம்பக்கான்னு சொல்கிறாங்க. அதை பற்றிலாம் நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சது வாட்டர் ஆப்பிள். இங்கே பாருங்க மரத்துக்கு அடியில் தாங்க நிற்கிறோம். காய் நிறைய இருக்குது, நிறைய பிஞ்சு விட்ருக்கு. இங்கே பாருங்க கீழே இருக்குது பாருங்க காய். இங்கே பாருங்க எவ்வளோ கீழே கிட்டே இருக்குது பாருங்க வாட்டர் ஆப்பிள். செம்மையாக இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, இது ரொம்ப கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது. இங்கே பாருங்க நம்ம கையில் வச்சுக்கிறது எவ்வளோ சூப்பராக கொத்தா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஒன்று சாப்பிடுவோமா? செம்ம சூப்பராக இருக்குது, ஜூஸியாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. யார் யார் இந்த மாதிரி வாட்டர் ஆப்பிள் மரத்துலேருந்து வாட்டர் ஆப்பிள் பறித்து மரத்து அடியிலே சாப்பிட்டீங்கன்னு கீழே கம்மலில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் மரம். காய் இன்னும் இருக்குது, நிறைய இருக்குது, சின்ன சின்னதாக இருக்குது. இங்கே பாருங்கள் பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பிஞ்சு இருக்குங்க, இப்போ தான் வைக்குது, சீசன் பழகுது. ஒரு சில காய்கள் முத்தியும் இருக்குது. சூப்பராக செம்மையாக இருக்குது பாருங்கள். ஆனால் இது ரொம்ப கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது. முத்தி இருந்தால் இதை சாப்பிட்ருக்கலாம். முத்தந்தெல்லாம் இந்த மாதிரி ஒயிட் கலரில் வருமாங்க. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒயிட் கலரில் வந்தால் இது முத்தி இருக்குது. இந்த வாட்டர் ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, ஜூஸியாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம் வாட்டர் ஆப்பிள். யார் யார் இந்த மாதிரி வாட்டர் ஆப்பிள் சாப்பிட்ருக்கீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். டேஸ்ட்டான வாட்டர் ஆப்பிள். இங்கே பாருங்கள்